நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் சிம்டம் என்ன வரும்னா செஸ்ட் பெயின் வரும் சடனாக. அடுத்தது பெயினோட சேர்த்து சில பேருக்கு மூச்சு விட முடியாமல் மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும்பாங்க. ஸோ இதுதான் காமன் சிம்டம். அதோட சேர்த்து அடுத்தது ரொம்ப வேர்த்து ஊற்றும், சடனாக தொப்பையாக நனைஞ்சிருச்சுப்பாங்க ஃபுல்லாக சேவட்டில். அப்புறம் வாமிட் பண்ணுவாங்க. வாமிட் பண்ணலைன்னா கூட சில பேருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். அடுத்தது சில பேர் அவங்கள அறியாமையே யூரின் போயிட்டேன், மோஷன் போயிட்டேன்பாங்க. இது மாதிரி சுச்சுவேஷனில் இது எல்லாமே ஹார்ட் அட்டாக்கான ஒரு சில அறிகுறிகள், காமனாக உள்ள அறிகுறிகள். சில பேருக்கு தலை சுத்தல் மயக்கம் போட்டு விடலாம். சில பேருக்கு ரொம்ப நெஞ்சு படபடப்பு வரலாம். இதெல்லாமும் ஹார்ட் அட்டாக்கோட அறிகுறிகள் தான். நான் சிம்பிளாக என்ன சொல்லுவேன்னா, எல்லாருக்குமே அவங்க உடம்பு நார்மலாக இருக்கும்போது எப்படி இருக்குங்கிறது ஃபீலிங் இருக்கும். ஏதாவது ரொம்ப அன்யூஷுவலாக நம்ம உடம்புக்கு ஏதோ ஒன்று ரெகுலராக இல்லாமல் நமக்கு ஒரு அன்யூஷுவலாக ஏதோ பண்ணுது அப்படின்னாலே, அது நெஞ்சு வலியோ இல்லை கொமட்டுற மாதிரி இருக்கிறது இல்லை நெஞ்சு பாரமோ ஏதோ ஒன்று பண்ணும்போது நம்மளாக அதுக்கு ஒரு டயக்னோசிஸ் கொடுத்துட்டு இது வாயுனால அப்படி இருக்குது, நேற்று நைட்டு சாப்பிட்ட சாதத்தினால செரிக்காமல் அப்படி இருக்குது அப்படின்னெல்லாம் நம்மளே அதை டயக்னோஸ் பண்ணாமல் உடம்புக்கு ஏதோ சம்திங் அன்யூஷுவலாக இருக்குது, நமக்கு முடியலை அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் பார்த்தா, பார்க்கும்போதே நிறைய டாக்டருக்கு அவங்களோட சிம்டம் கேட்டுட்டு பேஷண்ட்டை பார்த்தாலே சீரியஸ் ப்ராப்ளமா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த நெஞ்சு வலி மூச்சு திணறலோடு போனதையும் ஹார்ட் அட்டாக் சஸ்பெக்ட் பண்ணால் இசிஜி எடுப்பாங்க. இசிஜியில் எவிடன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா இமீடியட்டாக ஆஞ்சியோகிராம் பண்ணி எந்த பிளட் வெசல் 100% பிளாக் ஆகிருக்கோ அந்த பிளாக்கை ரிலீவ் பண்ணிட்டா, ஓப்பன் பண்ணி விட்டாக்க இமீடியட்டாக பிளட் ஃப்ளோ ரீஎஸ்டாப்ளிஷ் ஆகிடும். அப்போது அட்டாக்கான அந்த ஹார்ட்டோட பார்ட்டு அந்த செல்ஸ் எல்லாம் டெத் ஆகிறதுக்கு முன்னாலேயே பிளட் ஃப்ளோவை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா ஹார்ட் ஃபங்க்ஷன் அப்படியே ப்ரிசர்வ் ஆகும். நம்ம அட்டாக் டிலே பண்ண அந்த மசில்ஸ் எல்லாமே மசில் செல்ஸ் அதெல்லாமே டெத் ஆயிடுச்சுன்னா, ஒன்ஸ் டெத் ஆனது தான் அந்த செல்ஸ் திரும்ப அது ரீஜெனரேட், திரும்ப உயிரோட்டம் அது வளர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த ஹார்ட்டில் உள்ள மசில்ஸு, பிரெயினில் உள்ள நியூரான்ஸ் இதெல்லாம். ஸோ அது டெத் ஆகிறதுக்கு முன்னால் நம்ம எப்படி பிளட் இல்லாமல் டெத் ஆக போகுது, பிளட்டை திரும்ப கொடுத்து அதை காப்பாற்றணும். அதுக்கு இமீடியட்டாக அந்த பிளாக்கை ஓப்பன் பண்ணிவிடணும். அதுதான் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் இப்போதைக்கு. அது டைம் ஆக வித்தின் 6 ஹவர்ஸ்க்குள்ளே அதை ஓப்பன் பண்ணிட்டா ஆல்மோஸ்ட் ஹார்ட் ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே சேவ் ஆகலாம். 6 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு, 12 ஹவர்ஸுக்குள்ளேன்னா முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் சேவ் பண்ணலாம். இல்லை அடுத்தது ஒரு 24 ஹவர்ஸுக்குள்ளே ட்ரை பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஓரளவு ஒரு 50% சேவ் பண்ணலாம். அதனால் அட்டாக் வந்ததையும் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக போய் கார்டியாலஜிஸ்ட்டு இல்லை இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி, பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம், அது பண்ணுற சென்டருக்கு போயிட்டா நமக்கு பெட்டர் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் உள்ள மாதிரி கவர்மெண்ட் இன்சூரன்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. எல்லா இன்சூரன்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இந்த காப்பீட்டு திட்டம்னு வரும்போது அப்போலோவில் ஒரு சில மருத்துவமனைகளில் தான் அந்த காப்பீட்டு திட்டம் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த அப்போலோ இந்த காப்பீட்டு திட்டத்துக்குன்னே அந்த ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. காமனாக நாங்கள் பண்ணுற சர்ஜரி பைபாஸ் சர்ஜரி. பைபாஸ் சர்ஜரி இரத்த குழாயில் அடைப்பு உள்ள எல்லோருக்கும் இருதய அறுவை சிகிச்சை மூலம் செய்யும்போது அது நீண்ட காலம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வரும். நிறைய அடைப்புகளுக்கு, சுகர் பேஷண்ட்டுக்கு, இவங்களுக்கெல்லாம் அறுவை சிகிச்சை தான் மிக சிறந்த முறை. அதனால் ரெகுலராக ஹெல்த் செக்கப்லாம் பண்ணி வியாதி வந்துச்சுன்னா எர்லியராக டயக்னோஸ் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நம்ம சந்தோஷமாக நல்ல உடல் நலனுடன் நீண்ட காலம் வாழலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.